குஜராத் மாநிலம் சூரத்தைச் சேர்ந்தவர் ஷைலேஷ். இவரது மனைவி நயனாபென். இந்த தம்பதிக்கு 13 வயதில் பிரீதா என்ற மகளும் 9 வயதில் பவ்யா என்ற மகனும் உள்ளனர். பவ் நகரில் உதவி வன பாதுகாவலராக வேலை செய்து வந்த ஷைலேஷ் வனத்துறைக்கு சொந்தமான அரசு குடியிருப்பில் குடும்பத்தோடு தங்கியிருக்கிறார். இந்த சூழலில் இந்த மாதம் 5ஆம் தேதி வேலை விஷயமாக ஷைலேஷ் வெளியே சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளும் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ந்து போயிருக்கிறார். நயனாபெண்ணின் செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. பல இடங்களில் தேடி பார்த்த ஷைலேஷ் 2 நாட்களுக்கு பிறகு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் நயனாபெண்ணும் பிள்ளைகளும் ஊரை விட்டு வெளியே சென்றதற்கான எந்த தடயமும் கிடைக்கவில்லை. அத்தோடு நயனாபெண் வீட்டை விட்டு காணாமல் போவதற்கான இந்த முகாந்திரமான பிரச்சனையும் அவருக்கு இல்லை என போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். எல்லா விசாரணை கோணங்களும் கடைசியில் ஷைலேஷ் காம்பலாவை நோக்கியே முடிந்திருக்கிறது. இதனால் போலீசார் ஷைலேஷின் நடவடிக்கைகளை கவனித்திருக்கின்றனர். மனைவி பிள்ளைகள் காணாமல் போன கவலையோ பதட்டமோ துளிகூட அவரிடம் இல்லை. கூலாக இருந்திருக்கிறார். அவரின் கால் ஹிஸ்டரியை ஆராய்ந்த போது கிருஷ்பாய் வானியா என்ற ஜூனியர் அதிகாரியோடு அவருக்கு தகாத உறவு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு குடும்பம் காணாமல் போய் 2 நாட்களுக்கு பிறகே ஷைலேஷ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். இதனால் அவர் மீதான சந்தேகம் அதிகரித்ததை அடுத்து போலீசார் ஷைலேஷிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் பல்வேறு திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன. ஆம், மனைவி மற்றும் 2 பிள்ளைகளை கொன்று குழி தோண்டி புதைத்திருக்கிறார் ஷைலேஷ். சூரத்தில் உள்ள பெற்றோரை கவனித்துக் கொண்டு சிறிது காலம் அங்கேயே இரு என ஷைலேஷ் மனைவியிடம் கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு நயனாபென் சம்மதிக்கவில்லை. இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு நடந்திருக்கிறது. நாளுக்கு நாள் குடும்ப சண்டை அதிகரித்து வந்ததால் ஆத்திரமடைந்த ஷைலேஷ் மனைவி மற்றும் பிள்ளைகளை கொன்று புதைத்துவிட முடிவு செய்திருக்கிறார். கொலை செய்வதற்கு முன்பே அதை மறைப்பதற்கான ஸ்கெட்ச் போட தொடங்கியிருக்கிறார் ஷைலேஷ். இந்த மாதம் 2ஆம் தேதி தனது ஊழியர்களை வரவழைத்து குவார்டர்ஸில் உள்ள தனது வீட்டின் பின்பகுதியில் 6 அடிக்கு 2 குழிகளை தோண்ட சொல்லியிருக்கிறார். குப்பைகளை போட தேவைப்படுவதாக ஷைலேஷ் கூறியது ஊழியர்களுக்கு எந்த சந்தேகத்தையும் அப்போது எழுப்பவில்லை. குழி தோண்டி 3 நாட்களான பிறகு ஷைலேஷ் முதலில் மனைவியை கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறார். பிறகு 2 பிள்ளைகளையும் தலையணையால் அழுத்தி மூச்சை நிறுத்தியிருக்கிறார். 3 சடலங்களையும் 2 குழிகளில் போட்டு மண்ணை தள்ளி மூடியிருக்கிறார். எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்து முடித்த ஷைலேஷ் 2 நாட்களுக்கு பிறகு ஜோடிக்கப்பட்ட கதைகளோடு மனைவி மற்றும் பிள்ளைகளை காணவில்லை என புகார் அளித்து நாடகமாடியிருக்கிறார். ஆனால் போலீசாரின் கிடுக்கிப்பிடி விசாரணை அவரை வசமாக சிக்க வைத்து விட்டது. இந்த கொலையை ஷைலேஷ் தனியாளாக செய்து சடலத்தை புதைத்திருக்க வாய்ப்பில்லை என்று நயனாபெண்ணின் குடும்பத்தினர் சந்தேகிக்கின்றனர். ஷைலேஷை கைது செய்த போலீசார் அவரிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த மூவர் கொலையில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்று தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.